அது மஞ்சள் காமாலைக்காரனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளாக தான் தெரியுமாங்க. இந்த கதை தான் சீமான் கதை. ஏதாவது வந்து முட்டத்தலைக்கையும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பொய்யான புனைவுகளை வந்து பண்ணுறது அவங்க 2 பேருக்கும் வேலை. அந்த அடிப்படையில் அவர் வந்து அப்படி சொல்லிட்டு தான் இருப்பார். எதை சொல்லாமல் இருக்கார், எதை விமர்சிக்காமல் இருக்கார். எல்லாமே இந்த நாட்டில் திமுகவால் தான் தவறு நடந்து, இந்த திமுகவால் தான் இந்த சமூகமே கெட்டுப்போச்சு, நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் 10ஓட 14 இது ஒன்று சவுக்கு சங்கரையும் சேர்த்துக்குவார். ஆனால் அவருக்கு ஆள் வேணும்ல. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி திமுக இல்லை, அப்போ செல்வ பிறந்தகை இவர் இல்லை, இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? உறுதியாக நம்புகிறேன். திமுகவுக்கு இவரெல்லாம் ஒரு ஆளா? திமுக மோடியை பாசிசத்தை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு பெரிய இயக்கம். மாநில நலனுக்காக, தொகுதி மறுசீரமைப்புக்காக, மக்களுடைய கல்வி உரிமைக்காக, கூட்டாட்சி தத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கிற இவர்கள் இந்த மாதிரி கிள்ளுக்கரைகளையும் அரைகுறைகளையும் அரை வேக்காடுகளையும் சந்திக்கிறதா வேலை?